Google Find My Device அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃப்ரீயான சர்வீஸ் வந்து ஒன்று அவைலபிளாக இருக்குது கூகுளில். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க, ஃபோனோ டேப்லெட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டிவைஸை வந்து எப்படி ஈஸியாக கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தகவலை இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி ஃபைண்ட் பண்ணி வேறு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹாய் வணக்கம், நான் ஜெயின். இந்த வீடியோ தான் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ அப்படின்னாலும், இல்லை இந்த சேனல் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிக மிக பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த சர்வீஸ்க்கு பேர் வந்து கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ். இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸாக இப்போ வரைக்கும் கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அண்ட் இது மூலிமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா, இந்த உங்களோட ஒரு டிவைஸை வந்து நீங்கள் தொலைச்சிட்டாலோ இல்லை அது திருட்டு போயிட்டாலோ அதை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதோட லொக்கேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் அந்த டிவைஸை வந்து நீங்கள் தூரத்தில் இருந்தே எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் இந்த கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபைண்ட் மை டிவைஸ், உங்கள் டிவைஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக ரீச் பண்ணலாம். ஒன்று வந்து உங்கள் கூகுள் டேஷ்போர்ட் மூலிமா ரீச் பண்ணலாம். ஸோ myaccount.google.com/dashboard, அதாவது உங்களோட கூகுள் டேஷ்போர்ட். ஸோ இந்த URL வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த URLக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் இதை பண்ணலாம். இல்லை அப்படின்னா android.com/find அப்படிங்கிற URLக்கு போனாலும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஃபோனில் வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிருக்கணும். எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணி ஃபைண்ட் மை டிவைஸ் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபோன் வந்து லிங்க் ஆகிருக்கணும். பெரும்பாலும் வந்து நம்ம ஃபோன் இன்ஸ்டால் பண்ணும்போதே ஜிமெயிலோ இல்லை ஒரு கூகுள் அக்கௌண்ட்டோ லாகின் பண்ணி வச்சுருவோம் இல்லையா. ஸோ நம்ம மொபைல் டிவைஸோட ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து ஆல்வேஸ் கண்டிப்பாக வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் லாகின் பண்ணணுன்னாலோ இல்லை எந்த விதமான கூகுள் ரிலேட்டட் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபோனில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு அந்த ஃபோனில் லிங்க் பண்ணியிருக்கிறது எந்த அக்கௌண்ட்டோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து லேப்டாப்லையோ இல்லை வேறு டிவைஸ்லையோ லாகின் பண்ணி உங்களோட தொலைஞ்சு போன ஃபோனை வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு URLஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ android.com/find அப்படின்றதுல போனாலும் சரி, இல்லை கூகுள் டேஷ்போர்ட் போய் போனாலும் சரி. ஸோ கூகுள் டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஆல் மை டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்னென்ன டிவைஸ்லாம், என்னென்ன ஃபோனோ டேப்ஸோ என்னென்ன விதமான ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டிவைஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு வந்து என்னோட கூகுள் டேஷ்போர்டில் நான் இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அந்த ட்ராப் டவுனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த டிவைஸோட டீட்டெயில்ஸ், அந்த ஃபோனோட மேக் என்ன, அது லாஸ்ட் சீன் வந்து எப்போ, அந்த ஃபோன் எப்போ வந்து இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யோர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அந்த அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைண்ட் யோர் டிவைஸஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்பை வந்து சப்போஸ் நீங்கள் ஃபோன்லேருந்து கிளிக் பண்ணி இன்னொரு மொபைல்லேருந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். அப்படி இல்லைனா லேப்டாப்பில் இருந்தோ இல்லை வேறு கம்ப்யூட்டர்லேருந்தோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ போயிட்டு உங்களோட கூகுள் மேப்பில் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கும். இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த ஏரியாவில் உங்கள் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபைண்ட் மை டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனை மேப்பில் வந்து பின் பண்ணி காட்டுதா. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீன், ஃபோன் வந்து எப்போ லாஸ்ட்லி ஆக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் காமிக்கும். ஸோ வந்து லாஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ண ஆப் கொண்டு காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே வந்து 3 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ளே சவுண்ட், அடுத்தது வந்து செக்யூர் டிவைஸ், அடுத்தது எரேஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ளே சவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து ஃபோன் திருட்டு போயிடுச்சு, இல்லை லாஸ்ட் ஆயிடுச்சு, எங்கேயோ நீங்கள் வச்சுட்டீங்க, எங்கே வச்சிங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை வேறு ஏதோ ஒரு கடைக்கோ ஷாப்பிங்கோ போயிட்டு அங்கே ஃபோனை வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ப்ளே சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோன் வந்து 5 நிமிஷத்துக்கு ரிங் டோன் வந்து நான் ஸ்டாப்பாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபோன் வந்து சைலண்ட் மோடில் இருந்தாலும் வைப்ரேட் மோடில் இருந்தாலும் கூட அதை வந்து தடுக்க முடியாது. ஸோ 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரிங் ஆகும். ஸோ ஃபோன் வந்து எங்கே இருந்தாலும் நீங்களோ இல்லை யாரோ ஒருத்தரோ அந்த ரிங் டோன் வந்து கண்டிப்பாக காதில் கேட்டு ஃபோனை போய் எடுத்துக்கிற மாதிரி அந்த ரிங் டோன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபோன் சைலண்ட்டில் இருந்தால் கூட அடிக்கும். ஒரே ஒரு விஷயம், ஃபோன் மட்டும் ஆனில் மட்டும் இருக்கணும். அதாவது ஸ்விட்ச் ஆஃப் ஆகாமல் ஃபோன் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருந்து வீட்டில் இருந்து ப்ளே சவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோன் எங்கே இருந்தாலும் அது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக்யூர் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு ரெக்கவரி மெசேஜ்
மெசேஜ் அண்ட் ஒரு ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்து உங்களோட டிவைஸை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உங்கள் ஃபோனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபோனோட ஸ்க்ரீனில் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் அடிக்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது ஃபோன் வந்து என்னோட ஃபோனு, இது வந்து என்னோட அட்ரஸ், இது என்னோட ஃபோன் நம்பர், எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ். ஸோ தட் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து உங்கள் ஃபோனை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ அதை வந்து பண்ணிங்க அப்படின்னா செக்யூர் யுவர் மெசேஜ் மூலிமா அதை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் நம்பரோ ஒரு மெசேஜோ வந்து ஆல்டர்னேட் ஃபோன் நம்பரோ ஒரு மெசேஜோ வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா யார் வந்து உங்களோட ஃபோனை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஃபோனை ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து செக்யூர் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்போவே வந்து ஃபோன் ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும். ஸோ ஃபோனை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபோன் லாக் ஆகிருக்கும். ஃபோன் இஸ் லாக்ட் பை அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மெசேஜ் வந்து அடிச்சிங்களோ இல்லை என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க அந்த லாக் ஸ்க்ரீன் நம்பர் தெரியாட்டி அவங்களால வந்து ஃபோனை திறக்க முடியாது. இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோனில் வந்து உங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸ்லேருந்து லாக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வந்து எல்லா விதமான கூகுள் அக்கௌண்ட்ஸ், ஜிமெயில் ஒரு ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருந்தபடியே, அதாவது உங்கள் ஃபோன் உங்கள் கையில் இல்லாட்டியும் உங்களுடைய ஃபோனில் வந்து எல்லா விதமான அக்கௌண்ட்ஸில் இருந்தும் நீங்கள் வந்து லாக் அவுட் ஆயிடலாம். ஸோ தட் உங்களோட மெயில் அக்கௌண்ட்ஸோ இல்லை எல்லா அக்கௌண்ட்ஸோட லாகின் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து ஃபோன் யார் கையில் கிடைக்குதோ அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஃபாக என்ன பண்ணிடலாம், லாக் அவுட் பண்ணிடலாம். இது வந்து செக்யூர் மை டிவைஸ் ஆப்ஷன். இது எல்லாத்தையும் விட மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, எரேஸ் மை டிவைஸ். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபோனை வந்து தொலைச்சிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, உங்களால் சீக்கிரம் போய் ரெக்கவர் பண்ண முடியாது, யார் கையிலையும் அந்த இன்ஃபர்மேஷன் மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டிவைஸை வந்து பெர்மனெண்ட்லி எரேஸ் பண்ணிடலாம். அதாவது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே, டேட்டா எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடலாம். ஸோ தட் நோபடி கேன் ஆக்சஸ் இட். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எப்படின்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அதாவது நீங்கள் திரும்ப உங்கள் ஃபோன் உங்கள் கையில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து கம்ப்ளீட்லி எந்த விதமான டேட்டாவும் இல்லாமல் இருக்கும். அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் க்ளவுடில் பேக்கப் வச்சிருந்தா மட்டும்தான் எந்த விதமான டேட்டாவையும் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைஸ் வந்து ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணலாம். உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸும் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எரேஸ் மை டிவைஸ் ஆப்ஷன் வந்து டிவைஸில் உள்ள விஷயங்களை மட்டும்தான் எரேஸ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் SD கார்டில் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எரேஸ் பண்ணாது. ஸோ வந்து நீங்கள் டிவைஸில் உள்ள விஷயங்களை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா முடியும். ஸோ எரேஸ் மை டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இதை கொடுக்கும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் எப்போ அவங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ ஃபோன் வந்து நீங்கள் திருப்பி உங்கள் கையில் கிடச்சாலும் நீங்கள் வந்து திரும்ப ஃபோனை ஃபஸ்ட்லேருந்து தான் செட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளவுடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். ஃபோனில் நீங்கள் லோக்கலாக சேவ் பண்ணியிருந்தால் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. பட் சேஃப்டி பர்பஸ்க்கு இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். லொகேட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் லொகேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காணப்போனால் அந்த ஃபோன்லேயே வந்து டிவைஸ் லொகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் டவுனும் வந்துடும், ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு டர்ன் ஆன் ஆகிருக்கணும். அதாவது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா டிவைஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபோன் வந்து ஆனில் இருக்கணும், மொபைல் வந்து ஆனில் இருக்கணும். அதே மாதிரி மொபைலில் வந்து வைஃபையோ இல்லை மொபைல் டேட்டாவோ ஏதோ ஒரு நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகியிருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது 2 இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கூகுள் அக்கௌண்ட் கூட இந்த ஃபோன் வந்து லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஃபைண்ட் மை டிவைஸை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வந்து லொகேட் பண்ண முடியும். அது இல்லாமல் கூகுள் பிளேயில் வந்து இந்த ஃபோன் வந்து ஆட் ஆகிருக்கணும். அதே மாதிரி லொகேஷன் ஆக்சஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து உங்கள் ஃபோனில் டர்ன் ஆன் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் ஃபைண்ட் மை டிவைஸ், கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸை யூஸ் பண்ணி, ஃப்ரீ சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்களை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.